ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ப்ரைபஸ் ஒர்க் மை சேனல். வெல்கம். ஸோ இன்றைக்கி மார்னிங், அதாவது சாட்டர்டே மார்னிங் அப்புறம் எந்த ஊர் அப்படின்னு உங்களுக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நான் வந்திருக்கிறது தான் மதுரைக்கு தான் நான் வந்திருக்கேன். சித்தி வீட்டுக்கு வந்தோம். ஸோ லீவ் நாளானே சித்தி வீட்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஊருக்கு போவோம். ஸோ அன்றைக்கி இப்படி தான் வந்துருச்சு. நான் வந்து ஏப்ரல் 28க்கு வந்தேன். ஆனால் இப்போ இருக்கிறது மே 10. ஸோ போஸ்டர்ஸ் கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோவை நான் வந்து பண்ணிடுவேன். இப்போ எங்கள் அண்ணன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வளர்ப்பேன், அதை உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கணும்னு சுற்றி காமிக்கிறேன். ஸோ அப்புறமா நான் ஒன்று விஷயம் சொல்லணும். ஏன் நாங்கள் வந்து நம்ம வீட்டில் எடுக்கலை அப்படின்னு சில பேர்த்துக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அம்மாவுக்கு வந்து ஸ்கூல் வேலை அந்த கொஞ்ச நாள் வீடியோ எடுக்காமலே போயிடுச்சு. ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து டாமினோஸ் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். இந்த பெரிய டிவி வந்து சக்னா ஸ்டோரில் வாங்கினது. நான் சொல்கிறது உங்களுக்கே புரியாது. நான் வந்து அந்த டைப்பில் டவுசர் தான் போட்டிருந்தேன். அதுக்கடுத்து நான் பேண்ட் வந்து மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் நான் செஸ் தான் வாங்கினோம். செஸ் கொஞ்சம் லீவ் நாளில் விளாட்றதுக்கு வாங்கினோம். அதனால அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். அப்புறம் நான் ஒரு விஷயம்னு சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். செஸ்ஸு வந்து ரொம்ப ரேட் கூட இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாகவே பார்த்தா பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் டாமினோஸும் அடுக்கி வச்சாச்சு. அதை தான் உங்கள்கிட்டையும் காமிக்கலாம் நின்னேன், அப்புறம் காமிக்கல. ஸோ அப்புறம் நான் கொஞ்சம் விழுந்துச்சு. அதை கட்டி எப்படியோ எடுத்து நாங்கள் வந்து வச்சிட்டோம். ஸோ வீடியோவும் இப்படி தான் போயிட்டுருக்கு. நாளே போனது தெரியல, எத்தனை நாள் ஆயிடுச்சோ எனக்கும் தெரியல. இதுதான் வந்து சித்தி வீட்டில் உள்ள மாடி. இங்கே ரோஸு, பட் ரோஸ், நிறைய ரோஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி போட்டு வச்சுருந்தோம். இது வந்துட்டு முருங்கை செடி, நல்லா முருங்கைக்காலாம் காய்ச்சிருந்துச்சு. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். இதுதான் மதுரை. இது எந்த ஏரியான்னு எனக்கே கொஞ்சம் தெரியலை. நான் ஏரியா தெரியாமல் தான் போய் இருக்கிறேனே. ஸோ அதுக்கடுத்து இப்படி தான் யானைமலையும் உங்கள்கிட்ட காமிச்சேன். ஆனால் கொஞ்சம் நான் அப்படி தலைகளை எடுத்துகிட்டே அது என்னோட மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து வீடியோ அப்படியே ஏரியாவை காமிச்சிட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, அப்புறம் தக்காளி சட்னி, அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் செஞ்சோம். பட்ரோஸ் இது தான். பட்ரோஸ் இவ்வளோ பூ தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து அண்ணன்ட்டு சைக்கிளில் உள்ள லைட்டையும் நான் கற்றுட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு ஆரன் பில்லையும் அடிச்சிட்டு இருந்தேன். இப்படி தான் நான் வந்து ஆரன் அடிச்சிட்டு இருந்தேன். சரி, இந்த வீடியோவும் இதோடு முடியுது. உங்களுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோ வேணும்னா தென்சிகா ப்ரைபஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.